இப்போ மேச லக்னம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் லக்னம், முதல் ராசி. லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது, ஜென்ம பகைவர்கள். அப்போ எப்படி அவர் நல்லது பண்ணுவார்? அப்போ இது எப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். மேச லக்னம்னா லக்னத்திலே இருக்காரா, 2ஆம் இடத்துல இருக்காரா, 3ஆம் இடமா, 4ஆம் இடமா, 12ஆம் இடமா, ஆட்சி உச்சத்தில் இருக்காரா, நீசத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நம்ம பொதுவாக சொல்கிறது என்னென்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா அது நன்மை செய்யும். நன்மை செய்யும் என்பதை தாண்டி கெடுபலன்கள் செய்யாது. நம்ம எதிரி கெட்டு போயிட்டானா நம்ம கெடுதல் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ அது நல்லது. இப்போ மேச லக்கணத்துக்கு லக்கணத்திலே சனி பகவான் நீசமாகிறாரு. இப்போ மேச லக்கணத்து லக்கணத்திலே ஒருத்தவங்களுக்கு சனி இருந்தால் நன்மை, நன்மை என்று சொல்வதை விட கெடுபலன்கள் இல்லை. இதே இது அந்த மேச லக்கணத்துக்கு மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சனி பகவான் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். 7ஆம் இடத்துல துலாமில் உச்சம் பெறாரு. இப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த சனி தசை வரும்போது பாதிப்பு. ஏன்னா எதிரி பலமாக இருக்கும்போது அந்த தசை நடக்கும்போது அவங்க எது செஞ்சாலுமே அது நடக்காது. பிரச்சனை, அதாவது ஒரு அவமானம், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க அனுபவிப்பாங்க அந்த மேச லக்கணத்தில். அப்போ எந்த இடத்துல இருக்காருன்றதையும் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு நன்மை கிடையாது. சனி பகவான் கெட்டிருந்தால் கெடுதல் கிடையாது. இதுதான் நம்ம சொல்ல முடியும்.